இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். வார்த்தையும் சிந்தனையும், சிந்தனையும் வார்த்தையும், வார்த்தையும் சிந்தனையும். நிறைய பாவங்களுடைய பிறப்பிடம் சிந்தை, இருதயத்தினுடைய எண்ணங்கள். தியானம், தியானம்னா அதனுடைய மனசில் தான் முதல்ல மனதில் தோணுது, ரெண்டாவது வாயில் வருது, மூணாவது கை செயல்படுது. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. தேவனுடைய மகிமை, மகத்துவம், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரமாணங்களுடைய மகத்துவம், அதற்கு நாம் அந்த வேத வசனங்களால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், நாம் அவைகளில் தவறும்போது நம்ம என்ன செய்யணும், அதில் ஒரு வேளை நடப்பதில் நமக்கு ஒரு பலவீனமோ அல்லது குறைவுகளோ அல்லது சறுக்குதலோ வரும்போது எப்படி நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த 19வது சங்கீதத்தில் பார்க்குறோம். முதலாவது தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை, வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதா. நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திர கூட்டங்களும் அதனுடையதான செயல்பாடுகளும் அதில் செயல்படுகிற அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிறதான ஒற்றுமைகளும் அதில் ஒழுங்குகளும் அதனுடைய ஒழுங்கும் கிரமமாய் வருகிற வருஷ காலகட்டங்களையும் அது மகிமை வெளிப்படுத்துதான். ஆகாய விரிவுடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்புறம் பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது தான், இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது தான். பகல் இரவு, பகலில் நடக்கிற சம்பவங்கள், இரவில் நடக்கிற சம்பவங்கள், அவைகள் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, சத்தம் கேட்கும். இதெல்லாம் அதாவது இயற்கைகள் தேவனை வெளிப்படுத்துகிறது. அதான் பொதுவாக படிக்கும்போது படிப்பாங்க, பொதுவான வெளிப்பாடு. இதுதான் ரோமர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்றார். அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவன் தேவத்துவத்தினுடைய மகத்துவங்களை இயற்கையே என்ன செய்யுதான் அவளுக்கு வெளிப்படுத்துகிறதா. இயற்கையே அவளுக்கு வெளிப்படுத்துகிறது. யாரும் எங்களுக்கு கர்த்தரை பற்றி, கடவுளை பற்றி எனக்கு சொல்லவில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவைகள் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆண்டதை வெளிப்படுத்துகிறாரா. வாசி பாருங்களேன், ரோமர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்களேன். ஆமாம், ரோமர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தேவனை அறிந்தும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, 20ஆம் வசனம். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய நித்திய வல்லமை, நித்திய மகிமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிகளினாலே, இயற்கையினாலே, உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாக காணப்படுது. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல, சாக்கு சொல்ல இடமில்லை. அப்போ தேவனை எப்படி அறிகிறாங்களா? இயற்கையின் மூலமே அறிகிறாங்களா? இவன் இயற்கையே கர்த்தரனை படைத்தார்னு சொல்லிட்டு இருக்குது. இவன் இயற்கையவே தெய்வமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டான். இயற்கை யாரை வெளிப்படுத்துதான்? இயற்கைகளும் வானங்களும், வானாதி வானங்களும், ஆகாயத்து விரிவுகள் இருக்கிறதான பறவைகளும், மச்சங்களும், மிருகங்களும், கடல்வாழ் மச்சங்களும், மிருகங்களும் எல்லாமே, இயற்கையில் இருக்கிற எல்லாமே, மரங்கள், செடி கொடிகள், மலைகள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆனால் எங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், நீ அவரை வணங்குப்பான்னு சொல்றதை இவன் காதில் கேட்காம அதை தான் வணங்கிக்கிட்டு இருக்கிறான். அது எல்லா பக்கமும் போகுதான். சூரியனை பற்றி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுது. சூரியன் தன் மணவரிலிருந்து புறப்படுற மணவாளனை போல இருக்குதான்.
பராக்கிரமசாலி போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கான். இதை வந்து ஒருவரை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுது. நாமளும் காலங்காத்தால மாப்பிள்ளை மாதிரி புறப்படணும். அல்லேலூயா. காலங்காத்தால எழும்பி குளித்து ரெடியாகி மாப்பிள்ளை மாதிரி புறப்படணும். ஐயா, சூரியன் காலையில் புறப்படுது பார்த்தீங்களா? ஆமாம், அது நல்ல தன்னை பராக்கிரமசாலி போல மகிழ்ச்சியாக புறப்படும். அதே மாதிரி நாமளும் காலங்காத்தால புறப்படுறது ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளை மாதிரி வரணும். வெளியே வரும்போது நல்லா காலையிலேயே குளித்து ரெடியாகி நம்ம மாப்பிள்ளை மாதிரி வரணும். ஒரு பொண்ணு மாதிரி வரணுமா. அது ஏன்னா காலையிலேயே நம்முடைய வேலையை ஆரம்பிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை பற்றி சொல்லுது. அது வந்து திட்டமிட்டபடியே அது என்ன செய்தான், அது ஓடிட்டே இருக்குது. திட்டமிட்டு தேவன் இதே மாதிரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சூரியனை மாத்திரம் எடுத்து சொல்லிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இயற்கையிலிருந்தும் நம்ம இந்த இதை பற்றி படித்தோம் பாருங்கள். யோபு 39ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு மிருகங்களிலிருந்து தேவனுடைய மகத்துவத்தை சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இயற்கையில் இருக்கிற ஒவ்வொன்றை குறித்தும் அவைகளும் தேவனை நினைச்சுக்குது பண்ணி. இப்போ சந்திரனை பற்றி இங்கே சொல்லலை. நமக்கு தெரியும் சந்திரன் தன்னிடத்தில் ஒளி இல்லாதிருந்தும் தேவனுடைய ஒளியை வாங்கி மற்றவங்களுக்கு பிரதிபலித்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத பார்க்குறோம். தனக்கு நியமிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த காரியங்கள் என்ன செய்யுது, அது செய்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். அது மனமகிழ்ச்சியாக ஒரு நாள் 2 இல்லை பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அது என்ன செய்துட்டு வருது, அது தன்னுடைய வேலையை நேர்த்தியாய் செய்து கொண்டே வருகிறது. 7ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதத்தை பற்றி அந்த பாருங்கள், நல்ல சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதான். அது என்ன செய்தான், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். மற்ற எல்லா புஸ்தகங்களும் அறிவை கொடுக்கும். ஆனால் இந்த புஸ்தகம் ஆத்துமாவுக்கு போஜனம். 2வது வேதம்னு சொன்னார், இங்கே சாட்சின்னு சொல்கிறார். இந்த சாட்சி ஆமாம் முழுமையானது. அது 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 முழுமையானது, அது பெர்ஃபெக்டானது, குறையில்லாதது. அங்கே குறையற்றதுன்னு சொல்லிட்டாரு, இங்கே முழுமையானது. இன்னும் கூடுதலாக இன்னொன்று சேர்க்க வேண்டியதில்லை. அதில் என்ன இன்னும் ஒன்று மாத்திரம் மறந்துட்டாங்க, சேர்க்கப்பட வேண்டியதே இல்லை. இப்போ நாம் எந்த ஒரு டாக்குமெண்ட் எழுதினாலும் அது திரும்ப அங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தெர் இஸ் எ ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. த பெஸ்ட் இஸ் எட் டு கம். நம்ம செய்கிற எதுவுமே பெஸ்ட்டாக வர்றதில்லை, அது இனிமே தான் பெஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை பெர்ஃபெக்டானது, உத்தமமாக முழுமையானது. அதை படித்தா பேதைகள் ஞானி ஆவாங்களாம். அப்போ வேதம்னாரு சாட்சி. அப்புறம் நியாயங்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறது பாருங்கள், நியாயங்கள். அந்த நியாயம் என்னென்னா செம்மையானதான், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது தான். அப்புறம் இன்னொரு வார்த்தை பாருங்கள், வேதம், சாட்சி, நியாயங்கள். அடுத்தது கற்பனை. கற்பனை என்ன, ஆண்டவர் கொடுத்துருதானே இப்படி நடந்துக்கணுங்கிறத. அது நம்முடைய தூய்மையும் கண்களை, நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் கண்ணு. அது மாதிரியே நம்ம வழி நடத்தாது. நம்ம தேவனுடைய கற்பனைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு வழிகாட்டுதலாக இருக்குதான். அப்போ இதுக்கு நம்ம காமிக்க வேண்டியதான பிரதிக்கிரியை, நாம் எப்படி இந்த வேதத்துக்கு நம்ம பதிலளிப்பது, எப்படி தேவனுடைய மகிமை, அவ்வளோ பெரிய மகிமையை தெரிஞ்சுக்கிட்ட நாம் வேதத்தை குறையாததும் முழுமையானதும் நிறைவானதுமான வேத வசனங்களை நம்மளை சந்தோஷிப்பிக்கிறதும் நம்மளை உயிர்ப்பிக்கிறதுமான கண்களை தெரிவித்து வழிகாட்டுகிற அந்த வேதத்தை நமக்கு எப்படி நம்ம பதிலளிக்கணும்னா அவருக்கு பயப்படணும். அந்த வார்த்தைக்கு பயந்து நடந்தால் அது நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். அப்போ இன்னொரு வார்த்தை நியாயங்கள்னு ஒரு வார்த்தை வர்றது பார்க்குறோம். அவருடைய வார்த்தை அனைத்து நீதியாக இருக்குதான். அப்போ நம்ம இந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அதுக்கு பயந்து நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அப்புறம் அதை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், அவை பொன்னிலும், அது எவ்வளோ விலையேறப்பட்டது, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதான், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதான். அப்போ அது கிடைத்தற்கரிய பொருள். நம்முடைய நாவுக்கு, வாழ்க்கைக்கு, நம் வாழ்க்கையை சுவையூட்டக்கூடியது. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுவையுள்ளதாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு மிகப்பெரிய பெருமதி, ஒரு பெரிய ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷமாக உங்களுக்கு இருக்கும். சொல்லிட்டு சொல்கிறாரு, எதற்காக இவ்வளோ தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினதும், தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினதும், அந்த வார்த்தையினுடைய மேன்மைகளை சொல்லியும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னவர் இப்போ அந்த 10-11 சொல்கிறார், நான் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன். எது செய்யணும் செய்யக்கூடாது, நான் அவைகளை கை கொண்டால் எனக்கு மிகுந்த பலன், எனக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 12 சொல்கிறார், இப்படி எனக்கு நான் அது நமக்கு நான் எச்சரிக்கப்படுகிறேன், அது எனக்கு கை கொண்டால் பலன்,
எச்சரிக்காவிட்டால் எனக்கு தண்டனைன்னு தெரிஞ்சிருக்குது. இதன் நடுவிலேயும் நானோ குறைவுள்ளவன், நானோ முழுமையானவன் அல்ல. முழுமையானவனாகத்தான் கர்த்தரை படைத்தார். என் ஆதி பிதா, என் ஆதி தகப்பன் செய்த தவறினாலே நாங்கள் குறைவுள்ளவர்களாய் போனோம். ஆகையினாலே நாங்கள் பிழைகள், நிறைய பிழைகளை செய்கிறவர்கள். எங்கள் பிழை பொறுத்தருளும். எங்கள் பிழைகள்னா என்ன அர்த்தம்னா, நாங்கள் அதுக்கு உம்முடையதான கட்டளைகளுக்கும் உம்முடையதான நியாயங்களுக்கும் உம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ற அளவில் நாங்கள் இல்லை. ஒரு அதாஷிக்கம் அந்த அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் இல்லைப்பா. உங்கள் எதிர்பார்ப்புக்கு நாங்கள் யாரும் அந்த நீங்கள் வச்சிருக்கிற உங்கள் ஸ்டாண்டர்டு, உங்கள் தரத்துக்கு நாங்கள் வரலப்பா. நீங்கள் வச்சிருக்க அந்த அளவீடுகளுக்கு அளவுக்கு நாங்கள் வரல. நாங்கள் அதை விட குறைவுபட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அதை உணர்கிறோம். உணர்கிறவன் பாக்கியவான். இதை விட்டுட்டு அது எதில் நம்ம குறைபடுறோங்கிறத உணர்வதை விட்டுட்டு நாம் என்ன செய்யணுமா, அதிலிருந்து என்ன செய்யணும்னா அதை மறைக்கிறோமா. மறைந்து கிடக்கும் பாவம். ரெண்டாவது என்ன செய்யுதான், அந்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு. ரெண்டாவது குற்றமாக மாறுகிறது. அது மறைக்கிறான். நம்ம பிழையாக இருக்கும்போது கூட தப்பு இல்லை. அதாவது டு எர் இஸ் ஹியூமன். தவறுவது மனித இயல்பு. யாருமே தவறுவது எல்லாருக்கும் இயல்பு தான். அந்த தவறை மறைக்க முயற்சி பண்ணாதீங்க. தவறை மறைச்சிட்டிங்கன்னா அது குற்றமாக மாறிடும். தப்புன்ட்டேன்னா என்ன செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். யாருக்கும் ஏற்படுற ஒன்று தானே, யாருக்கும் அது அடி சறுக்கக்கூடிய ஒன்று தான். தவறு அப்படிங்கிற இடத்துல சாரின்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் ஒன்றும் தப்பு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி உன்னை நியாயப்படுத்தும் போது குற்றமாகிறது. அந்த குற்றத்தை நீ தொடர்ந்து செய்யும்போது துணிகரமான பாவமாகிறது. அந்த துணிகரமான பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் தொடர்ந்து நீ செய்யும்போது அது உனக்கு பெரும் பாதகத்துக்கு காரணமாக இருக்கும். ஆகையினாலே இங்கே ஒரு வார்த்தை பிழைன்னு இருந்துச்சு, அதை ஒத்துக்காமல் அதுக்கு சாரி கேட்காம, அதுக்கு மன்னிப்பு கேட்காம அதை தான் செய்யாதது போல மறைத்து கொள்வாயானால் அது குற்றம். அந்த குற்றத்திலிருந்து மறுபடியும் நீயா வெளியே வராதபடி தொடர்ந்து செய்வாயானால் அது துணிகரமான பாவம். துணிகரமான பாவங்கிற ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நீ மனம் திரும்பாமல் இன்னும் அதில் துணிகரத்தில் இருந்தால் ஒரு பெரும் பாதகம் உன்னுடைய அழிவுக்கும் நியாய தீர்ப்புக்கு அது காரணமாகிடும். ஆண்டவரே, என்னை இதற்கெல்லாம் விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் பிள்ளைகளையே நான் உணர்ந்து கொள்கிறேன். இந்த மறைவான பாவங்களிலிருந்து என்னை குற்றங்களிலிருந்து தப்புவியும், பாவங்களிலிருந்து விலக்கி காத்தருளும், பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கும் எல்லாம் சொல்கிறார். இது எல்லாத்துக்கும் காரணமாக என் கண்மலையும் என் மீட்பெருமாய் கர்த்தாவின் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரியமாக இருக்குன்னு ஆண்டவரே. இது முக்கியம். வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும், இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். வார்த்தையும் சிந்தனையும், சிந்தனையும் வார்த்தையும், வார்த்தையும் சிந்தனையும். நிறைய பாவங்களுடைய பிறப்பிடம் சிந்தை, இருதயத்தினுடைய எண்ணங்கள். தியானம்னா அதனுடைய மனசில் தான் முதல்ல மனதில் தோணுது, ரெண்டாவது வாயில் வருது, மூணாவது கை செயல்படுது. முதலாவது இருதயத்தில் தோணுது அல்லது மண்டையில் தோணுது, மூணாவது ரெண்டாவது ஒன்று இருதயத்தில் தோன்றுகிற பாவம் இருக்குது, தலையில் தோன்றுகிற பாவம் இருக்குது, வாயினால் அது 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 வந்து என்ன செய்யுது, அந்த வாயினால் வாய் அதை செய்து, கை அந்த காரியத்தை என்ன செஞ்சுது, கையும் உடல் என்ன செய்யுது, அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருது. பெரும் பாதகம். ஆகினால் ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்போது உமக்கு பிரியமானதையே பேசவும் பிரியமானதையே சிந்திக்கவும் எனக்கு கர்த்தர் கிருபைதான். எப்பொழுது உண்மையுள்ளவைகளோ அந்த பிலிப்பியர் எழுதின புத்தகத்தில் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார் பாருங்கள், 4ஆம் அதிகாரத்தில் அவர் தான் உண்மையுள்ளவைகளோ 9ஆம் வசனம் நினைக்கிறேன். உண்மையுள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ. வாசிங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அந்த 8 காரியங்களையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. அந்த 8 காரியங்களையே பேசிக்கிட்டு இருங்க. அந்த 8 காரியங்களையே செய்து கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 19 சங்கீதம் 19
கர்த்தருடைய மகத்துவத்தை அதை பாஸ்டர் சொன்ன மாதிரி தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுடையதான சுயமாகவே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால தேவனை அறியலை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம அந்த ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 19வது வசனத்தில் பார்க்குறோம். அதான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானங்கள் அவருடைய மகிமையை என்ன செய்கிறதான் வெளிப்படுத்துகிறதான். ஆகாய விரிவு அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பகல் என்ன செய்கிறதான் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துதான். இரவு நமக்கு அறிவை வெளிப்படுத்துது. தேவன் இருக்கிறாருங்கிற அந்த அறிவை என்ன செய்கிறது இரவு வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். சூரியன் என்ன செய்கிறது அதுவும் என்ன செய்கிறது தேவனுடைய மகத்துவத்தை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்டதான மகத்துவத்தை இன்றைக்கி நிறைய பேர் தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் வேணும்னு பேசுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்கள் எல்லாரும் என்ன செய்வாரா நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, வேதம் கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன செய்கிறது சரியான பாதையில் போவதற்கு நம்மை உணர்த்துகிறது. ஆமென். அதனால் நான் எச்சரிக்கப்படுகிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாள் வேதத்தை டெய்லி வாசிப்போம். டெய்லி வேதம் வாசிக்காமல் இருக்கவே கூடாது. அன்னன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிறதான அந்த வழிகாட்டுதல் வேதத்தில் தான் இருக்குது. அவர் நம்மோடு பேசுவது வேதத்தில், நாம் அவரோடு பேசுவது ஜெபம். அங்கேனால தினமும் நம்ம அப்படிதான் வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றுவோம். அப்பொழுது நம்ம என்ன செய்வோம், பிழைகள்லேருந்து பெரும்பாதகத்துக்கும் என்ன செய்யும், பிழைகள்லேருந்து குற்றத்துக்கும், குற்றத்திலேருந்து துணிகரமான பாவத்துக்கும், அந்த துணிகரமான பாவம் பெரும்பாதகமாகாதபடிக்கு நம்ம இந்த பிழைகளை உணர்த்தும் போதே வேத வசனத்தின் மூலம் உணர்த்தும் போதே தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, கிருபை இறக்கம் தான் நல்ல பிதாவே. ஆமேனப்பா, இந்த உலகத்தில் மனுஷங்க உண்மை அறியாமல் கர்த்தாவே சுயமாக ஆமேனப்பா என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த மனுஷர்களை நீ ரட்சிப்பீராக. கர்த்தா இந்த மனுஷர்களை கர்த்தாவே ஆமேனப்பா உங்களுடைய மகத்துவத்தை காணத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்தருளுவீராகப்பா. ஆவியானவரே நீர் கர்த்தாவை கொடுத்திருக்கிறதான அந்த அறிவுக்காக நன்றி அப்பா. இசப்பா அந்த இயற்கைகள் எவ்வளவா வெளிப்படுத்துகிறதப்பா. நீர் அப்பா ஒருவர் இருக்கிறீர் என்றும் நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து படைத்து காப்பாற்றி வருகிறீர் என்பதையும் உணரத்தக்கதான இருதயத்தை தாரும். உடைய வேத வசனம் கர்த்தாவே ஆமேனப்பா எங்களுக்கு ஆமேனப்பா எச்சரிப்பை தருகிறபடியால் அந்த எல்லா பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் கர்த்தா துணிகரமான பாவத்துக்கும் பெரும்பாதகத்துக்கும் எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.